சுனாமிக்கு இது பெரும் உதவியா இருந்திருக்கு இந்த பகுதி மக்களுக்கு. வட பொய்யநல்லூர்ல வங்க கடலோரம் இந்த மணல் குன்றுகள், அதாவது குன்றுமேடு என்று சொல்லுகிறோம்ல, அந்த குன்றுமேடு அருகிலிருந்து தான் நான் தற்போது உங்கள்கிட்ட பேட்டியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குன்றுமேடு வந்து பாருங்கள், இது காலங்காலமாக இருக்குது. இது சில இது பயனுள்ளதாக இருக்குது. இது எப்படி இருந்துச்சு, ஏன் வந்துச்சு, எப்படி இருந்தது, இதனோட பயன் என்னங்கன்னு மக்கள் எல்லாருக்கும் ஒரு ஆவலாக இருக்குது. சுனாமிக்கு இது பெரும் உதவியாக இருந்திருக்கு இந்த பகுதி மக்களுக்கு. இந்த பார்த்தீங்கன்னா அந்த மண்ணக்குன்று எப்படி கிளம்புது அப்படின்னா, இதில் வந்து சில தாவரங்கள் வந்து இதில் படருது. அதாவது பாலைவன பயிர்கள் மாதிரி உள்ளது. குதிரை குளம்படி என்று சொல்லுகிற ஒரு அற்புதமான மூலிகை, அந்த மூலிகை வந்து இதில் படருது. இது கொடியாகவே படர்ந்து வேர் விட்டு இறங்கும்போது அதில் மணல் வந்து தடுத்து நிற்கிறதுக்கு ஒரு காரணம். இன்னொரு பயிர் வந்து இதுவும் பாலைவன பயிர் தான். இராவண வீசை, இராவணனுடைய மீசை போன்று இருப்பதனால அதற்கு இராவண வீசை என்று இங்குள்ள அது மருவி இந்த பக்கத்தில் அழைக்கிறோம். இந்த இது பார்த்தீங்கன்னா சின்ன முள்ளு மாதிரி இருக்கும், கையெல்லாம் கிட்ட போனீங்கன்னா குத்திரும் அந்த மூலிகை. அந்த மூலிகையும் இதில் படர்ந்து வேறு பார்த்தீங்கன்னா மூங்கில் வேறு போல வேற விடும், கொடியாக படர்ந்துடும். கொடியாக படர்ந்து 1 மீட்டர் அளவுக்கு அது உயரமாக போகுது. அந்த உயரமாக போகும்போது இந்த மணல் வந்து அதில் வந்து தடுத்து ஆடி காற்றுல கொண்டாந்து சேர்த்துரும். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து சிறுதுளி பெருவெள்ளம் என்று சொல்வது போல இந்த மணல் வந்து சேர்ந்து பெரும் குன்றுகளாக அமைஞ்சு போச்சு. இந்த அற்புதமான மலர் குன்றுகளை நம்ம மேலும் அதற்கு ஒரு உறுதுணையாக இருந்து அதை உற்பத்தி செய்யணும். நிறைய இப்போ வந்து அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பனங்கன்றுகளை நிறைய நட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய கன்றுகள். அதில் வந்து இதை விட சிறப்பாக வந்து இந்த மணலை வந்து அப்படியே தடுத்து மேலும் இந்த மணற்குன்றுகளை உற்பத்தி செஞ்சிடும்.